என்ன ரொம்ப அக்கறை உங்களுக்கு? நிர்மலா சீதாராமன் மாதிரி போராட்டம் போராடுறீங்க. அறிவிப்பாங்க. நேற்றுக்கு தான் நீட்டு போராட்டம், நேற்றுக்கு முந்தின தினம் முடிச்சிருக்கோம். நாளைக்கு மறுநாள் எங்களுடைய மேலாள் தலைவர் இளைய பெருமாளுடைய நூற்றாண்டு விழா. தினமும் போராடி தான் இருக்கும். சட்டப்பேரவையில போராடுறோம், மக்கள் மன்றத்தில் போராடிட்டு இருக்கோம் மக்களுக்காக. கண்டிப்பாக நாங்கள் அறிவிப்போம், செய்வோம். ரொம்ப மலிவான அரசியல் பண்றதுல இன்னைக்கு இந்தியாவிலேயே முதன்மை தலைவராக அண்ணாமலை இருக்காரு. அவர் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் மாவட்ட கண்காணிப்பாளர் மோகன்ராஜை பத்தி ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு? ஆளுங்கட்சி நெருக்கடியால் அவர் விருப்ப ஓய்வு கொடுத்து இருக்கிறார். அவர் எப்ப ஓய்வு பெற்றார்? ஜனவரி மாசமே அவர் வேலையிலிருந்து போயிட்டார். அவர் போயிட்டு பல மாதங்கள் ஆகுது. இப்ப அமெரிக்காவில் இருக்காரு. அவருடைய பெண்ணுடைய பிரசவ உதவிக்காக அவரும் அவருடைய மனைவியும் அமெரிக்காவில் இருக்காங்க. அதுக்காக தான் காரணத்தையே சொல்லி விருப்ப ஓய்வு பெற்று போறார். உடனே அரசியல் நெருக்கடி, திமுக நெருக்கடி, அவர் விருப்ப ஓய்வு கொடுத்தாருன்னா அவர் எங்க இருந்தார்? இங்க இந்த சம்பவம் நடக்கும் போது அவரு மாவட்ட கண்காணிப்பாளரா இல்ல. அவரே ஒரு மறுப்பு பதிவு போட்டிருக்காரு. இதை தவறுங்க, இப்படிப்பட்ட மலிவான அரசியல் பண்ணக்கூடாது. நான் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பல மாதங்களுக்கு முன்பு என்னுடைய பெண்ணுடைய பிரசவத்திற்காக உதவி செய்வதற்கு நானும் மனைவியும் அமெரிக்கா போவதற்காக விருப்ப ஓய்வை பெற்று நான் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை எந்த வம்பிலும் இழுக்காதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு IPS படித்தவர் இது கூட தெரியவில்லை. CBI விசாரணை வேண்டும் என்று அமித்ஷாவிடம் கொடுக்கிறார். டெல்லி போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப கிளியர் கட்டா சொல்லுது. ஒன்று நீதிமன்றம் மாற்ற வேண்டும், இல்லை என்றால் மாநிலத்தில் எந்த ஆட்சி இருக்கிறதோ அந்த ஆட்சியின் முதலமைச்சர் பரிந்துரை செய்ய வேண்டும். இவர் எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற கேஸ் எடுத்துட்டு போயிட்டு CBI கொடுக்க முடியும்? அவ்வளவு பெரிய அதிகாரம் படைத்தவர் அண்ணாமலை. மாநிலத்துடைய ஸ்டேட் கன்சர்ன் இல்லாம செய்ய முடியாது. அது ஒரு காலத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க. மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்திலும், கேரளாவில் பினராயி விஜயனும், தமிழ்நாட்டில் மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்களும் ஒரு தீர்மானமே போட்டிருக்காங்க. சட்டப்பேரவையுடைய தமிழ்நாடு அரசுடைய அனுமதி இல்லாமல் இவர்கள் வழக்கை தொடர முடியாது. இது கூட குறைந்தபட்ச நாணம் இல்லாதவர் அரசியல் பண்றதுக்காக, மலிவான அரசியல் பண்றதற்காக அண்ணாமலை இப்படிப்பட்ட விபரீதங்களை ஏற்படுத்தி வருகிறார். தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக அவர்கள் செய்யும் அரசியல் அவர்களுக்கு எதிராக முடியும். இல்லை, இது அவருடைய தார்மீக உரிமை போராடுவது. அனுமதி அளிப்பது காவல்துறையுடைய பெர்வியூ. அவங்க தான் அவங்களுடைய பர்வியில அனுமதிச்சா அனுமதி. எவ்வளவு போராட்டத்துக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க? அனுமதி மீறி தான் நாங்க போராட்டம் பண்ணியிருக்கோம், வழக்குகள் போட்டிருக்காங்க. தெரியல, இப்பதான் நீங்க சொல்றீங்க. நான் அதை என்னன்னு பாக்குறேன். பார்த்துட்டு தேவைப்பட்ட சட்டப்பேரவையிலே பேசுவேன் தோழமை கட்சிக்காக.